அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்றதை விட சோல்லாண்ட் ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தான் சொல்லணும் போல தெரியுது. நிறைய பேர் சோல்லாண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ ஆரம்பிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம எபிசோட் 53 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, இவன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தான் இல்லையா, கிட்டத்தட்ட 6 மாதம் காணாமல் போயிட்டான். இப்போ திரும்ப வந்திருக்கான். ஸோ இவன் என்ன பண்ண போறான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் போய் மீட் பண்ண போகிறான். ஸோ இவன் திரும்ப வந்ததில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சந்தோஷம். இவன் எங்கே போயிட்டான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க. இப்போ தங்சான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கையோட வரல, இவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு ஹர்ப் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கான். அதாவது அவங்களுடைய பவர் என்னமோ அந்த பவருக்கு ஏற்ற மாதிரி ஹர்ப்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கான். இப்போ மாஸ்டர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஷார்ட் கட்ஸ்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்களுக்கு தான் திறமை இருக்குல்ல, எதுக்காக ஷார்ட் கட்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இவன் என்ன சொல்கிறான், இது ஷார்ட் கட் இல்லை மாஸ்டர், இந்த ஹர்ப்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவங்க உடம்புல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் எல்லாத்தையுமே இது வெளியில் எடுத்துரும். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மாஸ்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் மேலே நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்குது. அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுறாரு. இப்போது மற்றவங்களுக்குலாம் ஹர்ப்ஸ் கொடுத்ததெல்லாம் சரி, சூஷிங் இருக்கா பாருங்க, அவளுக்காக ஒரு ஸ்பெஷலான ஹர்ப் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கான். இந்த ஹர்ப் வந்து இறந்து போனவங்கள மறுபடியும் உயிரோட வர வைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய போன்ஸ் ஃப்ளஷ் எல்லாத்தையுமே வந்து வளர வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஹர்ப். ஆனால் இதை எல்லாருக்குமேலாம் கொடுத்துட முடியாது. யாருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா, இந்த லவ் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த ஒரு ஹர்புக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ஒரு மனுஷன் இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கார்டன் அப்படிங்கிறத வச்சு அதில் நிறைய ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறத வச்சுருந்துருக்காரு. இந்த ஃப்ளவர்ஸ் மேலே அவருக்கு தனிப்பட்ட ஒரு அக்கறைன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்து ஒரு ஃபேரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவன் மேலே காதல் வயப்பட்டு கீழே வந்திருக்காங்க. ஆனால் ஹெவனுக்கு தான் நல்லது நடந்தால் பிடிக்காது இல்லையா, மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஃபேரியை கூப்பிட்டு போயிருக்காங்கப்பா ஹெவனுக்கு. இவனுக்கு ரொம்ப வருத்தம். இவன் என்ன பண்ணியிருக்கான், கார்டன் அதுக்கப்புறம் கவனிக்கவே இல்லை, எல்லாத்தையுமே அப்படியே விட்டுட்டான். அங்கே கூட ஃபென்சஸ் எல்லாமே உடஞ்சி போச்சு, பிளான்ஸ் எல்லாமே காஞ்சி போச்சு. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒரு வயசான கிழவன் அங்கே வராரு. அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் ஃப்ளவரை பார்த்து, இந்த ஒரு ஃப்ளவர் யார் தெரியுமா, இது வந்து உன்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஃபேரி இருக்கா இல்லையா, இவன் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜென்மத்தில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவராக ரீஇன்கார்னேட் ஆயிருக்கா. ஸோ நீ வந்து கார்டனை பார்த்துக்காம விட்டுறாத, அந்த ஒரு ஃப்ளவர் மட்டும் டேமேஜ் ஆச்சுன்னா அந்த ஃபேரி ஃபார்ம் அப்படிங்கிறது டோட்டலாக போயிடும், அவன் வந்து மொத்தமாக இறந்து போயிடுவா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான்னா, மறுபடியும் கார்டன் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் அவன் இறந்து போகிறான். இறக்கும்பொழுது அவனோட ரத்தம் அப்படிங்கிறது அந்த ஒரு ஃப்ளவர் மேலே படுது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இப்படி தான் இந்த ஒரு ஹர்ப் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. ஸோ இது எல்லாருக்குமே கொடுத்துட முடியாது. யார்கிட்ட வந்து அந்த பியூரான லவ் அப்படிங்கிறது இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். இந்த ஒரு ஹர்போட சேர்ந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கல் அப்படிங்கிறது இருக்கும். அந்த கல்லையும் ரிமூவ் பண்ணிடக்கூடாது. அது எடுத்துட்டா அந்த ஒரு ஹர்ப் இறந்து போயிடும். இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா, இவளோட ரத்தம் அப்படிங்கிறத அதில் விடுறாப்பா. ஸோ இப்போ அந்த ஹர்ப் வந்து பார்த்தீங்கன்னா இவளை மாஸ்டராக செலக்ட் பண்ணணும். ஆனால் இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தாட்ஸ் அப்படிங்கிறது வருது. நம்மால் வந்து நல்லவர் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ப்ரீவியஸாக அவர் பல பெண்கள் கூட இருந்திருக்காரு இல்லையா, அந்த தாட் எல்லாமே இவளுக்கு வந்த உடனே என்ன சொல்கிறா, இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறமா இவன் யோசிக்கிறான், சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் கிட்ட கொண்டு போகிறான். ஏன்னா மாஸ்டருக்கும் இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் இருக்கு இல்லையா. இப்போ மாஸ்டரோட லவ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூர் தான். அதனால் அவன் என்ன பண்ணுறான், மாஸ்டரை ட்ரை பண்ண சொல்கிறான். அவருமே ரத்தம் அப்படிங்கிறத விடுறாரு. ஆனால் அவருக்கு ஏகப்பட்ட ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னும் அந்த ஒரு நிகழ்வை இவரால் வந்து பார்த்தீங்கன்னா விட முடியல. இந்த இடத்துல நீங்கள் ஷாவை நல்லா கவனிங்க, அவளோட மொத்த ஃபோக்கஸும் யார் மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்சான் மேலே தான் இருக்குது. அவளுடைய லவ் வந்து ரொம்ப பியூரானது. அவளுக்கு இவனை தவிர வேறு யாருமே கிடையாது, இவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவளை தவிர வேறு யாருமே கிடையாது. ஆனால் 2 பேருமே இது வரைக்கும் பெருசாக வந்து அதை பற்றி பேசிக்கிட்டது இல்லை அப்படின்னாலும் அவளுக்கு லவ் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா, தன்னால் என்ன பண்ணுது, ஷாவு கிட்ட போகுது. அவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு ஃப்ளவரை தொட்டு தான்ப்பா பார்க்குறா. பார்க்கும்பொழுது அந்த கை அப்படிங்கிறது கிழிச்சு ரத்தம் அப்படிங்கிறது அதில் படுது. பட்ட உடனே அந்த ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஜொலிக்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக அந்த ஒரு ஃப்ளவர் நம்ம ஷாவை மாஸ்டராக ஏற்றுக்கிட்ட உடனே கீழே அந்த கல் இருக்கு இல்லையா, அது வந்து டிஸப்பியர் ஆகிடுது. இதுக்கப்புறம் இந்த ஒரு ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி போகவே போகாது. ஆனால் இதிலிருந்து ஒரு பெட்டல் அப்படிங்கிறத பிச்சுட்டோன்னா அது காஞ்சி போயிடும். நீங்கள் எதுவுமே பண்ணாத வரைக்கும் அந்த ஃப்ளவருமே அப்படியே தான் இருக்கும். அவனா சொல்கிறா, இந்த ஒரு ஃப்ளவர் எதுவும் ஆகாது இல்லையா, இது ஏன் கூடவே இருக்கட்டும், நான் வந்து இதை என்னோட ஃப்ரெண்டாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வச்சுக்கிறா. இவன் என்ன சொல்கிறா, இந்த ஹர்ப் எனக்கு வேண்டாம், நான் வந்து ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத பண்ணி என்னோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஹர்ப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி மெடிடேஷன் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் மட்டும் என்ன பண்ணுறான்னா, அந்த ஒரு ஹர்பை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு அவளுடைய மொத்த உலகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தங்சான் தான். வேற எதுவுமே முக்கியம் கிடையாது அவளுக்கு. அது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு போக போக புரியும். ஆஸ்கார் இருக்கான் இல்லையா, அவனுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா ஒரே நாளில் 5 லெவல் அப்படிங்கிறத நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அப்போது ராங் வரா, டே 5 தானே, நான் 6 லெவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்டா அப்படிங்கிறா.
ஆஸ்கர் என்ன சொல்கிறான், அதான் இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்கே, நம்ம எதுக்காக கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும், பேசாமல் இதை சாப்பிட்டே நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போயிடலாம்ல அப்படிங்கிறா. ஷாவு என்ன சொல்கிறா, தம்பி எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, அப்போல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இல்லை நான் சும்மா சொன்னேன் அப்படிங்கிறான். இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராங் இருக்கா இல்லையா, அவளுடைய அந்த சீபா ஆம்பர் இருக்கு பாருங்க, அதில் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா 7 லெவல் தான் இருக்கும். அது வந்து அவங்க கிளானுக்கே இருக்கக்கூடிய ஒரு லிமிட்டேஷன். ஆனால் இப்போது இந்த ஹர்ப் சாப்பிட்டதுக்கப்புறமா மொத்தமாக 9 லெவல் அப்படிங்கிறது ஏறி இருக்கு. அப்போ 7 லெவல்லாம் இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 70க்கு மேலே இவங்களால போக முடியாது. ஆனால் இப்போது 9 லெவல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால இவளால் ஒரு கிராண்ட் சோல் மாஸ்டர் அப்படிங்கிறது ஆக முடியும். எக்ஸான் வந்து அப்போ தான் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத முடிச்சு ஏஞ்சிக்கிறான். இவ பாட்டுக்கு ஓடி போயிட்டு அவனை கட்டி பிடிச்சி முத்தம் குத்துருவாளா. ஆஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நெஞ்சை பிடிச்சி நின்றுட்டான். அவன் என்ன பண்ணுறான், அதோட சும்மா இருக்கலாம்ல, ஷாவு கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு உமா கொடுக்குறியான்னு கேட்குறான். அவள் போட்டு மெதின்னு சொல்லிட்டு மெதிப்பாளா. அதாவது இவளுக்கு ஏன் சந்தோஷம் அப்படின்னா, இந்த 9 லெவலில் இது வரைக்கும் யாருமே வந்து ரீச் பண்ணதே கிடையாது. இது ஒரு லெஜெண்டாக தான் இருந்திருக்கு. இப்போ ரியாலிட்டியில் பார்த்தோன்னே இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, கை கால் ஓடலை. இப்போது நம்ம ஹீரோக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய அந்த பர்பிள் டீமன் ஆகி இருக்கு இல்லையா, அது வந்து அப்கிரேட் ஆகுது, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது. அப்படியே பார்த்துட்டே இருக்கான். திடீர்னு ஷாவை பார்க்குறான். பார்த்தோன்னே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அவள் வந்து ஒரு பீஸ்ட் அப்படிங்கிறது. ஆனால் அவன் வெளியில் காட்டிக்கல. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பவர் லெவல் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல. இவன் என்ன சொல்கிறான் ஷாவு கிட்ட, நீயும் அதை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் லெவல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்குறான். அவனா சொல்கிறா, இல்லை எனக்கு தேவை கிடையாது, இது என் கூடவே எப்பவுமே ஃப்ரெண்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.